தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல பக்தன் சொல்லும் பொழுது அவர் தெளிவாக எழுதி கொடுத்த ஒரு வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த இடத்துல முதல் வார்த்தையை பார்க்கும் பொழுது தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நமக்குள் இருக்கக்கூடிய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் என்பதாய் பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய சிந்தை மண்டலத்திலே பதிக்கப்பட வேண்டிய 2 முக்கியமான சாராம்சங்கள் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தையிலே பதிக்கப்பட வேண்டிய 2 முக்கியமான சாராம்சங்கள், முக்கிய அம்சங்கள் நம் சிந்தையில் பதிக்கப்பட வேண்டும். அதை குறித்து கர்த்தர் நமக்கு பேசுகிறார். அந்த 2 முக்கியமான அம்சங்கள் என்ன? பைபிள் சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம். இது எதை காட்டுகிறதுனா, இங்க இருக்கக்கூடிய நாம தேவனால் பிறந்திருக்கிறோம். நம்முடைய சிந்தை மண்டலத்தில் முத்திரிக்கப்பட வேண்டிய அல்லது பதிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அந்த அதே 5வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்களேன். அந்த வசனத்தில் பாருங்க, வாசிக்க கேட்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அப்போ நாம இயேசுவானவர் தான் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட மெசையா, அவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி நம்ம விசுவாசிப்பதனாலே நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம். அப்போ முதலாவது வாக்குத்தத்தம், முக்கிய சார அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நானும் நீங்களும் தேவனால் பிறந்திருக்கிறோம். மனுஷனால் அல்ல, மாம்சத்தால் அல்ல. நம்முடைய சரீரம் மாம்சத்தால் பிறக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆவி மனிதன், த ஸ்பிரிட் மேன், அவன் மாம்சத்தால் பிறந்தவன் அல்ல, அவனுடைய உலகத்தின் சுபாவங்களால் பிறந்தவன் அல்ல, அவன் சத்ருவினால் பிறந்தவன் அல்ல. நமக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் மேன் அல்லது ஸ்பிரிட் மேன், அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. நாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. நாம் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது மறுபிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஞானஸ்தானம் எடுத்து நாம் ஒப்பு கொடுத்து பாவத்தை அறிக்கை செஞ்சு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நமக்கு என்ன சொல்லப்படுறாங்க? நமக்கு born again அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம், மறுபிறப்பு. அப்ப புதிய பிறப்பு, நம்முடைய ஆயுசு நாட்கள் துவங்கக்கூடிய புதிய ஆரம்பம் என்று சொல்லிதான் நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறாங்க. அது ஒரு பக்கமா இருந்தாலும் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாருங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது அது நம்ம அபிஷேகத்தில் பிறக்கக்கூடிய ஒரு பிறந்த நாளை காட்டுகிறது. ஆனால் இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது, நாம் ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஒரு ரூவா காற்றாக அவனுக்குள்ளே கர்த்தர் ஊதினதுனால அவன் ஜீவ ஆத்துமாவாய் இந்த பூமியில மாறினான். அப்போ ஆதாமுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட், அந்த ஆவி, அந்த தேவனுடைய சுவாசமானது அவனுக்குள் வந்தது நிமித்தமாக நம்முடைய முற்பிதாக்கள்ல முதல் தகப்பனாக இருந்த ஆதாம் அவன் தேவனால் பிறந்தவனாய் மாறிவிட்டான். நல்லா புரிந்து கொள்ளணும். அதே போலதான் நியூ டெஸ்ட்மெண்ட் வெளிச்சத்தில் பார்க்கும்பொழுது நமக்குள்ள இருக்கிற இன்னர் மேன் தினந்தோறும் தேவனுக்குள்ளே பிறந்து கொண்டே இருக்க வேண்டும். தினந்தோறும் தேவனுக்குள்ளே பிறந்த ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இந்த வசனத்துல முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த மாதம் முழுவதும் நாம் அறிக்கையிட்டு சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். ஒரு பிரச்சனை வருதா, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்தவன் உலகத்தை, பக்கத்து வருஷம் நீங்க உலகத்தை ஜெயிக்க போறீங்க. நீங்க சொல்றது பாருங்க, சந்தோஷமா சொல்லுங்க, நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க. உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் படிச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதம் முழுவதும் சொல்ற, ஏன் இந்த மாதம் இல்ல, நீங்க சாகுற வரைக்கும் உலகத்தை ஜெயிக்க கர்த்தர் நம்மை பிறக்க பண்ணியிருக்கிறார். நாம் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லா விதமான தெய்வத்துவங்களால நிறைந்திருக்கிறவர்கள் தான் தேவனால் பிறந்தவர்கள். அதாவது இங்கிலீஷ்ல சொல்ல தெய்வத்துவங்களுக்கு டிவைனிட்டியா, டிவைனிட்டி தெய்வத்துவங்கள் அப்படின்னு என்னன்னா, இயேசு எப்படி யோசிக்கிறாரோ நாம் அப்படி யோசிப்போம். புரியுதா சொல்றது? தேவனால் பிறந்திருக்கிறோம் என்ன அர்த்தம்னா, தேவன் என்ன நினைக்கிறாரோ அவர் நினைக்கிறத போலவே நம்ம நினைப்போம். அவர் எது யோசிக்கிறாரோ அது போல நம்ம யோசிப்போம். அவருடைய குணம் எப்படியோ
நம்முடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், நம்முடைய குணாதிசயங்கள் இயேசுவின் குணாதிசயங்களுக்கு ஒப்பா மாறிடும். நம்முடைய பார்வை இயேசுவின் பார்வையா மாறிடும். நம்முடைய நடை, நம்முடைய பாவனைகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய திறமைகள், நம்முடைய எல்லாமே இயேசுவை போல் மாறிடும். நாய்க்கு பிறந்தது நாய், பூனைக்கு பிறந்தது பூனை, யானைக்கு பிறந்தது யானை, தேவனுக்கு பிறந்தது தேவன் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நாய்க்கு பிறக்கல, நம்ம பூனைக்கு பிறக்கல, நம்ம யானைக்கு பிறக்கல, நம்ம எல்லாம் படைத்த தேவனுக்கு பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற ஆவி மனிதனுக்கு தேவ சமூகத்தில் சொல்றேன். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு காரியத்தை இப்படி உணர்த்தப்படுகிறேன். நமக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான் பாருங்க. அந்த மனுஷன் தேவனுடைய நெருக்கமாய் ஜீவிக்கவே பிறந்திருக்கிறவன், தேவனோடு உறவாடுவதற்கும். நான் பார்க்கும்போது எப்படி பார்க்குறேன்னா, அந்த உள்ள இருக்கிற மனுஷன் அவன் முழங்கால் படிட்டு தேவனுடைய பிரசன்னத்தில் அவன் நுழைகிறவனாய் காணப்படுகிறான். இந்த நாளில் நான் சொல்லுகிறேன், நீங்கள் உறவுக்காய் ஏங்கி கொண்டிருக்கலாம், தேவனோடு இருக்கிற நெருக்கத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். தேவனால் பிறந்தவன் அவன் இந்த பூமியிலே ஒரு குட்டி தேவர்கள் போல வெளிப்படுகிறார்கள். குட்டி தேவர்கள். யோவான் புஸ்தகத்தில் எப்படி வாசிக்கிறோம்? தேவனால் பிறந்தவர்கள் எல்லாருமே அவர்கள் தேவர்களாக இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு குட்டி தேவர்களை போல ஆண்டவரை கர்த்தர் வழிநடத்த விரும்புகிறார். நம்முடைய நினைவு, நம்முடைய பேச்சு, நம்முடைய குணாதிசயம், நம்முடைய சுபாவம், நம்முடைய பழக்கம், நீங்க என்னெல்லாம் கேட்டீங்களோ ஆன்மீக ஜீவியத்திற்கு அதுக்கு ஒரே ஒரு ரகசியம், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த ரகசியம் மட்டும் உங்க சிந்தையில பதிக்கப்பட்டுட்டா, நீங்க உள்தடிச்சு ஜெபிக்கிறோம், ஐயோ அவசரப்பட்டு ஜெபி, அந்த ஜெபமெல்லாம் இருக்காது. அந்த ஜெபமே வேற மாதிரி மாறிடும், உங்களுக்கே தெரியாம போயிடும். ஏன்னா அது ரொம்ப தேவனோடு கூட உலாவி பேசி அவரோடு கூட நம்ம மகிழ்ந்திருப்பதற்கு ஏதுவா இருக்கும். மணிக்கணக்கா ஆண்டவரோடு கூட ஜீவிப்பதற்கு ஏதுவா இருக்கும். அப்போ தேவ நினைவு நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை கொண்டு வரும். தேவனால் பிறந்தவன் அவன் தேவ நினைவுள்ளவன். அப்போ தேவ நினைவு யாருக்குள்ள இருக்கோ அவன் மாம்சத்தையும் அவன் உலகத்தையும் அவன் சாத்தானையும் சத்ருக்குரிய எல்லா காரியத்தையும் அவன் ஜெயிக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தேவ சமூகத்தில் நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியமே, நான் தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனால் பிறந்திருக்கிறேன். தேவனை போல எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்க்க நம்மால முடியும். அதான் வசனத்தில் தேவனால் பிறந்தவர் உலகத்தை ஜெயிப்பான்னு சொல்லி இருக்கிறார். அப்போ உலகத்தில் என்னென்ன இருக்கு? பாடுகள் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, நெருக்கங்கள் இருக்கு, சோதனைகள் இருக்கு, எல்லா இடத்துல நமக்கு ப்ரெஷர் இருக்கு. பைபிள் சொல்லுகிறது யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். அப்போ எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை, எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரம், எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நாம ஏன் சோர்ந்து போகணும்? சோர்ந்து போக தேவையில்லை. ஒரு பிரச்சனை வரும்போது நான் தேவனால் பிறந்திருப்பதனால இந்த பிரச்சனையை ஜெயிக்க என்னால முடியும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருமே இருக்கவே முடியாது. சாகுற வரைக்கும் பிரச்சனை இருக்கும். ஆனால் எல்லா பிரச்சனைகளையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் தேவனத்தில் இருக்கிறது. நாம் தேவனுக்குள் பிறந்ததுனால அந்த அதிகாரம், அந்த அபிஷேகம், அந்த அத்தாரிட்டி அது நமக்குள் இருப்பதனால நாம் எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும். வேலை மேல உங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்களால் ஜெயிக்க முடியும். உங்க வீட்டில் ஜெயிக்க முடியாத காரியத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் நாம் சாதிக்க முடியாத எல்லாவற்றையும் சாதிப்பதற்கேற்ற ஒரு அபிஷேகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதனால நாம் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஒவ்வொரு நாளும் நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், நான் தேவனால் பிறந்திருக்கிறேன்னு சொல்லி உங்களுடைய ஆழ் மனசுல, உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருந்து பாருங்க. அங்க உங்களுடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய ஆரம்பிச்சிருவான். உள்ளான மனுஷன் அவன் பலத்தின் மேல் பலனடைந்து அவன் எல்லாவற்றையும் சாதிக்கவும் சாகசம் படைக்கவும் அந்த மனுஷனை கர்த்தர் ட்ரெயின் பண்ணிடுவார். ஹல்லேலூயா. இந்த சிந்தை மண்டலத்தை அது ஃபிக்ஸ் பண்ணிடணும். அது அப்படியே ஒரு முத்திரை போட்ட மாதிரி இருக்கணும். ஒரு சிம்பிள், ஒரு மார்க்கு நம்ம சிந்தையில முத்திரிக்கப்பட்டது போல அந்த வார்த்தை நமக்குள் பதிக்கப்படணும்.